ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரி மூலமாக இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரியை நான் தமிழில் சொல்கிறேன். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. செல்விக்கு 9 வயதாகிறது. அவள் ஒரு பெரிய வீட்டில் வசிக்கிறாள். அவளுக்கு நிறைய நண்பர்கள் உள்ளனர். ஆனால் அவள் மகிழ்ச்சியாக இல்லை. அவளுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. அவள் தன் ரகசியத்தை யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை. அவள் சங்கடமாகவும் உணர்கிறாள். பிரச்சனை என்னவென்றால் அதை பற்றி யாருக்கும் தெரியாது. அவளுக்கு உதவ யாருமே இல்லை. செல்வி வீட்டு பாடமும் எழுதுவதில்லை. பரீட்சை இருக்கும் பொழுது அவளுக்கு உடல்நிலை சரியில்லை. ஒரு நாள் செல்வியின் ஆசிரியை இதனை கண்டுபிடித்தார். செல்வியால் போர்டில் எழுத முடியாததை அவர் பார்க்கிறாள். வகுப்பு முடிந்ததும் அவளை அழைத்து உண்மையை சொல்கிறார். செல்வி இது உண்மைதான் என்கிறாள். எனக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது என்கிறாள். அதனால் செல்வியும் அவள் ஆசிரியரும் தினமும் வகுப்பிற்கு பிறகு சந்திக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாக பயிற்சி செய்கிறார்கள். இப்போது அவளுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியும். இப்போ இந்த ஸ்டோரியை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். செல்வி இஸ் 9 years old. செல்வி இஸ் 9 years old. அதாவது செல்விக்கு 9 வயதாகிறது. ஸோ 9 years old அப்படின்னா 9 வயதாகிறது. She lives in a big house. ஷீனா என்னங்க? அவள். She lives. அவள் வாழ்கிறாள். எங்கே வாழ்றா? In a big house. ஒரு பெரிய வீட்டில். A big house அப்படின்னா ஒரு பெரிய வீடு. இன் அப்படின்னா இல், ஒரு பெரிய வீட்டில். இங்கே ஏன் நம்ம லிவோட எஸ் சேர்த்துருக்கோம்? ஏன்னா இப்போ நம்ம இதை ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்கிற மாதிரி பேசுகிறோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீ ஷீ இட் வரும் பொழுது வெர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஷீ ஹேஸ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு நிறைய நண்பர்கள் உள்ளனர். இங்கே ஷீயோட மீனிங் எப்படி வருது? அவளுக்கு நிறைய நண்பர்கள். அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய நண்பர்கள். ஹேஸ்னா இந்த இடத்துல உள்ளனர். ஹேஸ்னா என்னங்க? உள்ளனர். அவளுக்கு நிறைய நண்பர்கள் உள்ளனர். பட் ஷீ இஸ் நாட் ஹாப்பி. ஆனால் அவள் மகிழ்ச்சியாக இல்லை. பட் மீன்ஸ் ஆனால். ஷீ அவள் மகிழ்ச்சியாக இல்லை. நாட் ஹாப்பி. நாட் ஹாப்பினா மகிழ்ச்சியாக இல்லை. ஷீ ஹேஸ் அ சீக்ரெட். அவளுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த இடத்துல ஷீயோட மீனிங் அவளுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. அ சீக்ரெட். அ சீக்ரெட் அப்படின்னா ஒரு ரகசியம். ஹேஸோட மீனிங் இங்கே இருக்கிறது. அவளுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. She doesn't want to tell anyone about her secret. She doesn't want to tell anyone அப்படின்னா அவள் யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை. டெல்னா சொல்கிறது. டெல்னா சொல்கிறது. எனிஒன்னா யாரிடமும். இங்கே டசன்ட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்? டசன்ட் மீன்ஸ் இங்கே ஒரு விஷயத்தை அவங்க செய்யலை அப்படின்னா அதுக்கு நம்ம டசன்ட் யூஸ் பண்ணணும். அது ஹீ ஷீ இட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அவள் எதை பற்றி சொல்ல விரும்பலை? அபவுட் ஹர் சீக்ரெட். அபவுட்னா பற்றி. எதை பற்றி? ஹர் சீக்ரெட். ஹர்னா அவளுடைய, சீக்ரெட் மீன்ஸ் ரகசியம். அபவுட் ஹர் சீக்ரெட். She feels embarrassed. She feels embarrassed. இப்போ she means அவள். feelsனா உணர்கிறாள். என்னவா உணர்றா? embarrassed. embarrassedனா சங்கடமாக. அவள் சங்கடமாக உணர்கிறாள். The problem is that if nobody knows about it, there is no one that can help her. The problem is that அப்படின்னா பிரச்சனை என்னவென்றால் nobody knows about it.
நோபடி அப்படின்னா யாருக்கும். நோபடினா யாருக்கும். நோபடி நோஸ் இதை ரெண்டையும் சேர்த்துனா யாருக்கும் தெரியாது. எதை பற்றி? அபவுட் இட், அதை பற்றி. There is no one that can help her. There is no one-னா அங்கே யாருமே இல்லை. எதுக்காக? Can help her, அவளுக்கு உதவுவதற்கு. ஹெல்ப்னா உதவி, ஹெர்னா இந்த இடத்துல அவளுக்கு. செல்வி doesn't write her homework. செல்வி doesn't write. செல்வி வீட்டுப்பாடம் எழுதுவதில்லை. செல்வி doesn't write. செல்வி எழுதவில்லை. doesn't writeனா எழுதவில்லை. எதை எழுதலை? her homework, அவளுடைய வீட்டுப்பாடம். When there is an exam, she gets sick. பரீட்சை இருக்கும்போது அவளுக்கு உடல்நிலை சரியில்லை. When there is an exam அப்படின்னா பரீட்சை இருக்கும்போது. பரீட்சை இருக்கும்போது. இந்த இடத்துல வென்னோட மீனிங் என்னென்னா அப்பொழுது. ஸோ இங்கே பரீட்சை இருக்கும் பொழுது. She gets sick. She gets sick அப்படின்னா அவளுக்கு உடல்நிலை சரியில்லை. சிக் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாததான் சிக் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் டே செல்விஸ் டீச்சர் ஃபைண்ட்ஸ் அவுட். ஒன் டே ஒரு நாள். செல்விஸ் டீச்சர் இங்கே ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் சேர்த்துருக்கோன்னா செல்வியின் உடைய டீச்சர். ஃபைண்ட்ஸ் அவுட் கண்டுபிடிச்சாங்க. ஒரு நாள் செல்வியின் டீச்சர் கண்டுபிடித்தார். She sees that செல்வி can't write on the board. She sees thatனா இந்த இடத்துல she யாரை குறிக்குது? டீச்சரை. ஸோ டீச்சர் பார்க்குறாங்க. She sees அவர் பார்க்கிறார். எதை பார்க்குறாங்க? that செல்வி can't write செல்வியால் எழுத முடியவில்லை. எதில்? on the board. செல்வியால் போர்டில் எழுத முடியாததை அவர் பார்க்கிறார். She calls her after class and asks her to tell the truth. வகுப்பு முடிந்ததும் அவளை அழைத்து உண்மையை சொல்கிறார். She calls her. இந்த இடத்துல she டீச்சரை குறிக்குது. டீச்சர் அவளை கூப்பிட்றாங்க. கால்ஸ்னா கூப்பிட்றாங்க. எப்போ கூப்பிட்டாங்க? ஆஃப்டர் கிளாஸ். ஆஃப்டர்னா பிறகு, வகுப்பிற்கு பிறகு. கிளாஸ்னா வகுப்பு. அண்ட் ஆஸ்க்ஸ் ஹர் டு டெல் த ட்ரூத். ஆஸ்க்னா கேட்குறாங்க. யாரை கேட்குறாங்க? அவளை. ஹெர். ஹெர்னா இந்த இடத்துல அவளை. டு டெல் த ட்ரூத் உண்மையை கூறுவதற்காக, சொல்வதற்காக. ட்ரூத்னா உண்மை. டு டெல் சொல்வதற்காக. செல்வி சேஸ் இட் இஸ் ட்ரூ. செல்வி இது உண்மைதான் என்கிறாள். செல்வி சேஸ் அப்படின்னா செல்வி சொல்கிறாள். இட் இஸ் ட்ரூ இது உண்மைதான். ஐ டோன்ட் நோ ஹவு டு ரீட் அண்ட் ரைட். ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது. எதை பற்றி தெரியாது? ஹவு டு ரீட் அண்ட் ரைட் எழுதவும் படிக்கவும் எப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. ஸோ செல்வி அண்ட் ஹர் டீச்சர் மீட் எவ்ரிடே ஆஃப்டர் கிளாஸ். அதனால் செல்வியும் அவளுடைய ஆசிரியரும் தினமும் வகுப்புக்கு பிறகு சந்திக்கிறாங்க. சோனா அதனால். செல்வி அண்ட் ஹர் டீச்சர் செல்வி மற்றும் அவளுடைய ஆசிரியை. ஹர் டீச்சர்னா ஹர்னா இந்த இடத்துல அவளுடைய ஆசிரியை மீட் எவ்ரிடே மீட் பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. எப்போ? எவ்ரிடே ஒவ்வொரு நாளும், தினமும். ஆஃப்டர் கிளாஸ் எப்போ சந்திக்கிறாங்க? ஆஃப்டர் கிளாஸ் வகுப்பிற்கு பிறகு. ஆஃப்டர்னா பிறகு. தே ப்ராக்டிஸ் டுகெதர் அவர்கள் ஒன்றாக பயிற்சி செய்கிறார்கள். தேனா அவர்கள், ப்ராக்டிஸ்னா பயிற்சி செய்கிறாங்க.
டுகெதர் அப்படின்னா ஒன்றாக. Now she knows how to read and write. இப்போது அவளுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியும். நௌனா இப்பொழுது. She knows. ஷீனா இங்கே அவளுக்கு. knows அப்படின்னா தெரியும். எதை பற்றி தெரியும்? How to read and write. எழுதவும் படிக்கவும் எப்படி அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக கண்டிப்பாக நீங்கள் நிறையவே கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வீடியோஸ்க்கு நம்ம இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.